வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் வந்து மேலே ஏறி போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் உச்சத்தை நோக்கி போயிட்டே இருக்குமா, அல்லது வந்து தங்கத்தினோட விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்போ தங்கம் கையில் இருக்கு, அதை வந்து பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, அல்லது ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், அது மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தங்கத்தினோட விலை ஏன் ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஒன்று வந்து குளோபல் அன்சர்டினிட்டி. குளோபல் அன்சர்டினிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த டேரிஃப் த்ரெட் இருக்குது, அது வந்து ஆன்கோயிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ நாட் ஓன்லி இந்தியா, ஸோ அக்ராஸ் த குளோபல் அந்த த்ரெட் இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த H1B விசாவினுடைய பெட்டிஷனுடைய சார்ஜஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. $5,000 இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ $1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது செகண்ட் இஷ்யூ. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உக்ரைன் ரஷ்யா வார் இன்னும் ஸ்டாப் ஆகல, அது வந்து ஒரு பக்கம் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஸோ குறிப்பாக யுஎஸ்னுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வருது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு மார்க்கெட்டை பெருசாக இம்பாக்ட் பண்ணக்கூடியதாக இப்போ இருக்கு. இந்தியா ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இப்போ இந்தியாவினுடைய ருபீஸ் வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய இம்பாக்டுக்குரிய காரணம். ஸோ இது மாதிரி யுஎஸ்னுடைய நியூஸ் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது தங்கத்தினுடைய விலை வந்து கண்டிப்பாக ஏறதான் செய்யும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக மேலே ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு தான் அதிகம், கீழே வரதுக்குரிய வாய்ப்புகள்லாம் கம்மி தான். ஏன்னா இப்போ இருக்கிற அன்சர்டனிட்டி, இப்போ இருக்கிற இந்த உக்ரைன் ரஷ்யா வார்லாம் குயிக்காக முடியறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. ஸோ ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டினுடைய டிசிஷன் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை நடந்திருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்றது கிளியராக தெரியல. ஏன்னா ஜாப்லெஸ் டேட்டா, ஸோ நிறைய டேட்டா வந்து அவங்க ரெஃபர் பண்ணி தான் அதுக்குரிய டிசிஷன் வரும். ஸோ ஓவரால் பார்க்கும் பொழுது இன்னைய மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஸோ அன்சர்டனிட்டின்றது கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஸோ அதனால வந்து தங்கத்தினோட விலை குறையறதுக்குரிய வாய்ப்புகள் கம்மி தான். ஒருவேளை உங்கள்கிட்ட தங்கம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. பை செல்லுக்குரிய டைம் இது சரியாக இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது என்னுடைய பர்சனல் வியூ. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு என்ன டிசிஷன் வேணாலும் எடுங்க. தேங்க்யூ.